உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹோல்சேல்ல எப்படி மொபைல் பிசினஸ் பண்ணி நல்ல ஒரு இன்கம் அண்ட் ப்ராஃபிட் பார்க்கலாம் அண்ட் எப்படி ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிசினஸ் மேனா எப்படி சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இருக்க இந்த ஆஃப்லைன் பிசினஸ் பத்தி பார்க்க போறோம். சோ இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நமக்கே தெரியும் இப்போ COVID-19 அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. பட் இது முடியும் பொழுது கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மேனா ஆகலாம். இன்னைக்கே ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது ப்ரீவியஸா நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான், பட் இப்போ கோவிடால ஸ்டாப் ஆயிருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோல்சேல்ல மொபைலை பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்மளுடைய லோக்கல் மார்க்கெட்ல செல் பண்றதன் மூலமா மிகப்பெரிய அளவுல நம்ம ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் எப்படி பிரைஸ் ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்றாங்க அண்ட் அந்த செல்லர் எப்படி கான்டாக்ட் பண்றது, ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது உங்க கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. ஸோ இது மூலமா நல்ல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க கண்டிப்பா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஹோல்சேல்ல ஒரு மொபைலை வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய எல்லாருடைய நினைவுகளுக்கும் வரக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா சைனா. சோ சைனால தான் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் மொபைல் ஸ்மார்ட் போனா இருக்கட்டும் இல்ல கேஜெட்ஸா இருக்கட்டும், சோ எந்த மாதிரியான ஒரு புது விஷயமும் அவங்க தான் பாத்தீங்கன்னா ஃபேக் பண்றதும் அவங்க தான். அதே மாதிரி அந்த டெக்னாலஜியை அதிக அளவில் டெவலப்மெண்ட் பண்ணி அதை நம்மளுடைய நாட்டுக்கு அவங்க தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அதோடைய பிரைஸ் கொஞ்சம் அதிகமாகும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ இந்த ஒரு மொபைல் மார்க்கெட்டிங் பிசினஸ் தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா அலிபாபா அப்படின்ற ஒரு வெப்சைட் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வெப்சைட் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதை பத்தி நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றேன். சோ அலிபாபா அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ், அதாவது அங்க இருக்கக்கூடிய நிறைய செல்லர்ஸ் அண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுல இருப்பாங்க. நம்ம ஊர் எப்படி அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி, ஓகேவா? சோ அந்த ஹோல்சேல் பர்டிகுலரா பாத்தீங்கன்னா அலிபாபா வெப்சைட்ல நிறைய செல்லர். சோ இப்போ நம்மளுடைய வீடியோலயே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க கோல்டு சப்ளையர் அப்படின்னு இருக்கும், பக்கத்துலயே ட்ரேட் அசூரன்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, பக்கத்துல வெரிஃபைட் சப்ளையர் கொடுத்திருப்பாங்க, ஒரு சில பேருக்கு கோல்டு சப்ளையர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா வெல் எஸ்டாப்ளிஷ்டு நல்லாவே ஜெனியூனா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி சப்ளையர் அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா இதுல ஃப்ராட் சப்ளையர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஃபேக் சப்ளையர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சோ நம்ம போய் தான் அங்க போயிட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா நல்லது. பட் ஆனா பாத்தீங்கன்னா அங்க இருந்து நம்மளால போக முடியாது, கொஞ்சம் கம்மியான ஒரு குவான்டிட்டி தான் வாங்குறோம். பட் ஆனா நமக்கு இங்க இருந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி அங்க இருந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சோ நீங்க இந்த மாதிரியான வெரிஃபையர் சப்ளையர் அண்ட் கோல்டு சப்ளையர்ஸ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணலாம். சோ இவங்க எல்லாமே ஜெனியூனான ஒரு சப்ளையர் தான். இப்போ இங்க இருக்கக்கூடிய மொபைலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா $4, $5, $6 அப்படின்ற அளவுல தாங்க இருக்கும். $4 அப்படின்னா நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு டாலருடைய பிரைஸ் 75 அப்படின்னா கூட உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு $350 $400 பாத்தீங்கன்னா ஒரு போனை வாங்கிடலாம். பட் அதை கொண்டு இங்க நீங்க விற்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் $900 $1000 வைக்கலாம். கிட்டத்தட்ட $400 $500 ப்ராஃபிட் வச்சு வைக்க முடியும். இதுல கஷ்டம் அது இதுன்னு போனா கூட $500 வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ப்ராஃபிட் $400 வரைக்கும் வச்சு விற்க முடியும். அப்போ மொபைல் பிரைஸ் அங்க ஸ்டார்ட் ஆகிறது $400 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தபடியா மொபைல் சேல் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா அங்க டிபெண்ட்ஸ் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம எப்படி பேசுறோமோ, எவ்வளவு பல்கான குவான்டிட்டி வாங்குறோமோ அதை பேஸ் பண்ணி நம்ம நெகோஷியேட் பண்ணி அங்க இருந்து இங்க கொண்டு வரலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட் சார்ஜஸ் நிறைய வருமோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கஸ்டம்ஸ் ரிலேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர்களை நீங்க கான்டாக்ட் பண்ணி அவங்க கூட ஒரு டைப் வச்சீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் வரும்போது நம்மளுடைய ப்ராடக்ட்டும் சேர்த்து அவங்களுடைய டாக்ஸ் ரிலேட்டடா வச்சு கொண்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சோ இது மூலமா பாத்தீங்கன்னா $400 வாங்கக்கூடிய ஒரு செல்போன் இன்னைக்கு $1200 விற்க முடியும். ஏன்னா எல்லார்கிட்டயுமே ஸ்மார்ட் போன் அப்படின்ற ஒரு விஷயம் பரவலாவே பார்க்க முடியுது, எல்லாருடைய கைகளிலும் இருக்கு. சோ அது இல்லாம ஒரு வாழ்க்கை அப்படிங்கறத யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்ப போயிட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த வகையில நீங்க ஹோல்சேல்ல வாங்கும் பொழுது அதை ரீசேல் பண்றது மூலமா நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால கண்டிப்பா பார்க்க முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா மொபைல் ஹோல்சேல் பிரைஸ் இன் சைனா. சோ அதான் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா? சோ இங்க போன் மட்டும் இல்லங்க, நிறைய விதமான கேட்ஜெட்ஸ் இருக்கு, நிறைய விதமான ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட் இருக்கு. சோ நீங்க ஐபோனே பாத்தீங்கன்னா ஃபேக்கா பாத்தீங்கன்னா பண்ணி உங்களுக்கு $1000 $2000 கிடைச்சிரும். ஓகேவா? சோ அதெல்லாம் நான் பண்ண சொல்ல, கொஞ்சம் நல்ல ஒரு வொர்த்தியான ப்ராடக்ட். பட் ஆனா இங்க டிமாண்ட் இருக்க ப்ராடக்ட். சோ நிறைய பேரை ஈஸியா கவரக்கூடிய ப்ராடக்ட்டா சூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். சோ இப்போ உங்களுடைய பிசினஸ் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியம்ல கண்டிப்பா நீங்க கன்வெர்ட் பண்ணி அதை மிகப்பெரிய அளவுல பிரகாசமான ஒரு பிசினஸா உங்களால ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சோ அதனால எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மீடியம் நீங்க டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அடுத்தபடியா ஒரு ஷாப் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்ட் எடுத்துக்கணும். நீங்க ஆஃப்லைன் சேல் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எந்த இடத்தை சூஸ் பண்ணலாம்? ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு இடம் அண்ட் பீப்புள் கிரௌடடா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அங்க நீங்க இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். சோ இது மூலமா நல்ல ஒரு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா மார்ஜின் அடிப்படையில் கம்மி
கமிஷன் அடிப்படையில் நீங்க ஆன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பிசினஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்பவே சீப்பான பிரைஸ்ல கிடைக்குது. ஸோ இதே ப்ராடக்ட்டை வந்து இப்போ நீங்க பாத்தீங்க, நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், அலி எக்ஸ்பிரஸ்ல இம்போர்ட் பண்ணா காசு கம்மியா இருக்கு, அமேசான்ல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமேசானுக்கு ஒரு கமிஷன்ஸ் கொடுக்கணும், அலி எக்ஸ்பிரஸ் நீங்க இந்த கஸ்டம்ஸ் கொண்டு வரணும், பட் அவங்களுக்கும் ஒரு சில மார்ஜின்ஸ் வைக்கணும். அந்த மார்ஜின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா வைக்க முடியும், அதிகமா வச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அலி எக்ஸ்பிரஸ் வந்து டார்கெட் பண்ண சொல்றோம். பட் சைனால இருந்து எந்த ப்ராடக்ட்டை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். பட் இந்த மாதிரி பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சைனா அப்படிங்கிறது தான் வேற வழி கிடையாது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வேற சோர்ஸ் நம்ம ஊர்ல டெவலப் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அலி எக்ஸ்பிரஸ் விட்டுட்டு நீங்க நம்ம ஊர் மேடம்க்கு போயிடலாம். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க அமேசான் அண்ட் பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல், பேடிஎம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இ காமர்ஸ் சைட்ஸ் மூலமா நீங்க விற்கலாம். உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி நீங்க செல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஒரு வழியை நீங்க தாராளமா தேடிக்கலாம். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இது ஒரு ஓவர்வியூ தான். இது டெல்லியில கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் இருக்கு. ஸோ அங்கேயும் வாங்கி செல் பண்ண முடியும். பட் ஆனா அலி எக்ஸ்பிரஸ்ல வாங்குற மாதிரியான, அலி எக்ஸ்பிரஸ் அலிபாபால வாங்குற மாதிரியான ஒரு பிரைஸ் வந்து உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்ல கிடைக்காது அப்படிங்கறதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிவ்அவே போயிட்டு இருக்கு, மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பர் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் விஜய் பாபா.